பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலா தருகிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யூமி வல அமத்தும் மோமினத்துன் ஹைரும் மின் முஷ்ரிகத்தி வலவ் அஜபத்துக்கும். இந்த ஆயத்தை பற்றி 2 நாட்களாக உங்களுக்கு விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. அதாவது முஸ்லிமான பெண்களை தவிர வேறு பெண்களை கல்யாணம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி முஸ்லிமான பெண்களுக்கு முஸ்லிமான ஆண்களை தவிர வேற யாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கவும் கூடாது அப்படிங்கிறத பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கின்றானே, இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா உறுதிப்பட அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறியிருக்கிறான். பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லுகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈமான் கொண்ட அடிமை பெண் இருக்கிறாளே, அவள் இணை வைக்கக்கூடிய சுதந்திரமான பெண்ணை காட்டிலும் மேலானவள். நீங்கள் இணை வைக்கக்கூடிய சுதந்திரமான அழகான பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுறதை விட கருத்து கோயி அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு மூமினான பெண், அவள் எவ்வளவோ மேலானவள். நீங்கள் இவளை கட்டுறதுக்கு அவளை கட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். வல அமத்துன் ஹைரும் நீ முஷ்ரிகத்தையும் வலவ் ஆஜபத்துக்கும். ஆஜபத்துக்கும் அப்படின்னா அதுதான், இந்த இணை வைக்கக்கூடிய பெண் உங்களை கவர்ந்தாலும், ரொம்ப அழகா இருக்கா, ரொம்ப காசுக்காரியா இருக்கிறா, ரொம்ப இவன் மயங்கி போயிட்டான் அவன் மேலே அப்படின்னா, நீ என்ன மயங்குனாவும் பரவாயில்ல, அவளை காட்டிலும் அடிமை பெண்ணே உனக்கு மேலானவ, ஈவான் கொண்டவ அடிமை பெண்ணா இருக்கிறான்னா அவளே மேலானவள் அப்படின்னு சொல்லி இப்படி எல்லா தாளா இருக்கிறானே சொல்லி காட்டுகின்றான். அசல்ல இந்த விஷயம், இந்த ஆயத்து எப்போ இறங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய விஷயத்தில் தான் இந்த ஆயத்து இறங்குச்சு. அவங்க கிட்ட ஒரு அடிமை பெண் இருந்தால், கருத்த நிறமுடைய ஒரு அடிமை பெண். ஒரு வாட்டி என்ன பண்ணாங்க, கோபத்தில் ஓங்கி ஒரு அறை ஒன்று விட்டுட்டாங்க. அடிச்சு புட்டு அப்புறமேல அவங்க பயந்தாங்க. நேராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட விஷயத்த சொன்னாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, அந்த பெண்ணு எப்படிப்பட்டவ அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இவர் சொன்னாரு, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா சொன்னாரு, நாயகமே, அந்த பெண்ணே நோன்பு வைக்கின்றாள், தொழுகின்றாள், நல்ல முறையிலே ஒழு செய்கின்றாள், அல்லாஹுவை ஒருவன் என்று அவள் சாட்சி சொல்லுகிறாள், தங்களை நபி என்று அவள் சாட்சி சொல்லுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அப்துல்லா இப்னு ரவாஹா சொன்னார். அப்போ உடனே பெருமானார் அவர்கள் கூறினார்கள், அபு அப்துல்லாவே, அப்படின்னா அவ ஈமான்தாரி தானப்பா அப்படின்னு சொல்லி நான் சொன்னாரே சொன்னார். ஈமான்தாரியான பெண்ணை நீ எப்படிப்பா கையை ஓங்கலாம் அப்படிங்கிற ரசூல்லா கேட்டாங்க. அப்போ உடனே இவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், அல்லாவின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், எந்த அல்லாஹ் தங்களை சத்திய நபியாக அல்லாஹ் அனுப்பினானோ அந்த அல்லாஹ் மேலே சத்தியமிட்டு நான் சொல்லுகிறேன், நான் அந்த பெண்ணை நான் விடுதலை செய்து விடுகிறேன், அவளை நான் சுதந்திரமான பெண்ணாக ஆக்கி விடுகின்றேன். அது மட்டும் இல்லாம அவளை சுதந்திரமாக ஆக்கி அவளை நான் நிக்காவும் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, அதே மாதிரி அந்த பெண்ணை விடுதலை செஞ்சு அடிமைத்தனத்தில் இருந்து சுதந்திரமாக்கி அந்த பெண்ணையே அவர் கல்யாணமும் பண்ணிக்கிட்டார். அந்த பெண்ணை அவர் கல்யாணம் பண்ண உடனே இப்போ முஸ்லீம்கள் சில பேர் என்ன பண்ணாங்க, அவரை புத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு ஊர் உலகத்தில் பொண்ணே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசினாதன்னு வைங்களேன். ஏன்னா அவங்களுடைய எண்ணம் முஸ்லீம்கள் தான், ஆனால் அவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னு சொன்னால், முஸ்லிக்கான பெண்ணா கூட நிக்கா செஞ்சுக்கணும், அதே மாதிரி இந்த பொண்ணை முஷ்ரிக்குக்கு யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க வேண்டியது தானே, நம்ம பொம்பளை பிள்ளைகளையோ முஷ்ரிக்கான ஆம்பளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாமே. அவங்களுக்கு என்னன்னு சொன்னால் வம்ச பெருமை. அரபுகள்கிட்ட இந்த வியாதி இருக்கு, அன்னைக்கும் இருந்துச்சு, இன்னைக்கும் இருக்குது. வம்ச பெருமை, புலப்பெருமை அப்படிங்கிறது. அது மாதிரி இல்லை ஜாதி பிரச்சனைன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஜாதியோட அவங்க சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் எதில் இருந்தால் என்ன, அவன் முஸ்லிக்கா இருந்தால் என்ன, யஹூதியாக இருந்தால் யாராக இருந்தால் தான் என்ன, ஜாதியோட சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த மாதிரி அவங்க சில பேர் நினைச்சாங்க. எல்லாரும் இல்லை, சில பேர் நினைச்சாங்க. அப்போ அந்த நேரத்துல தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி கொடுத்தான். இந்த ஆயத்துல அல்லாஹ் தாலா என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இணை வைக்கக்கூடிய, அதாவது சுதந்திரமாக இருக்கக்கூடிய இணை வைக்கக்கூடிய பெண்ணை காட்டிலும் முஸ்லிமான அடிமை பெண் 1000 மடங்கு மேலானவள். 1000 மடங்கு மேலானவள். அதே மாதிரி முஷ்ரிக்கான சுதந்திரமான ஆணை காட்டிலும் முஸ்லிமான அடிமை எவ்வளவோ 1000 மடங்கு அவன் மேலானவன் அப்படின்னு சொல்லி, இப்படி வல அபுதும் மூமினுன் ஹைரும் மின் முஷ்ரிக்கின் வலவ் அஜபக்கும், அதையும் அல்லாஹ் தாலா சொல்றான். 1000 மடங்கு அவங்க மேலானவங்க. அவங்க ஈமான் கொண்ட அடிமையாக இருந்தாங்கன்னா இவனை காட்டிலும் எவ்வளவோ மேலானவன், பெட்டர் பர்சன் அப்படின்னு சொல்லி இப்படியே அல்லாஹ் தாலா இருக்கிறானே சொல்லி காட்டுகின்றான். நிக்கா செய்யும் போது, கல்யாணம் பண்ணும்போது பார்க்க வேண்டிய விஷயங்கள் செல்வத்தையோ காசு பணத்தையோ அழகு சௌந்தரியங்களையோ கிடையாது. மார்க்கத்தை பார்க்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதைத்தான் நிறைய பேர் பார்க்கறதே கிடையாது. முஸ்னத் அப்திபுன் ஹுமைதுல ஒரு ரிவாயத் இருக்குது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பெண்களை நீங்க வெறுமனே அவர்களுடைய அழகு சௌந்தரியத்தை பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா, நல்ல அழகான புள்ளையா இருக்கணும், செவத்த புள்ளையா இருக்கணும்னு பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா, ஒருவேளை அவள் ஆணவம் பிடித்தவளாக அவளுடைய அழகு அவளை ஆக்கி விடலாம். அழகான பொண்ணு, குணமான பொண்ணாகவும் இருக்கிறதெல்லாம் அபூர்வம். அது அபூர்வத்திலும் அபூர்வம், மதா அபூர்வம். அழகு இருக்குதுன்னா அந்த அழகு ஆணவத்தை கொடுத்துருச்சுன்னா என்னையா கொள்ளுவ அப்படி ரசூலுல்லாஹ் கேட்டா. பெண்களை நீ செல்வத்துக்காக வேண்டி மட்டும் நீ நிக்கா செய்யாத. அந்த மாதிரி நிக்கா செஞ்சேன்னு சொன்னா, ஒருவேளை அந்த செல்வம் அவளை திமிரு பிடித்தவனாக ஆக்கிவிட்டா என்ன பண்ணுவ? 100 பவுனு போடு, 150 பவுனு போடு அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வந்தீன்னா, அவ வந்த உடனேயே எங்க அத்தா விலை கொடுத்து உடைய வாங்கிட்டாருன்னு மாப்பிள்ளைய பார்த்து சொல்றா. காலுக்கு மேல காலை போட்டுக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் இவனை வச்சு வாங்குறா அப்படின்னா என்ன பண்ணுவ? புருஷனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான்னா என்ன பண்ணுவ? ஒன்றும் பண்ண முடியாது. வாடா போடா புருஷனை கூப்பிடுறது, இந்த மாதிரி எல்லாம் கூப்பிடுற பெண்ணாத ஆயிட்டா ஓ மானம் மரியாதையை கொண்டு போய் எங்க கொண்டு போய் வைப்ப? அப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீ நிக்கா செய்வதாக இருந்தால் மார்க்கத்தை பார். மார்க்கத்தை பார்த்து அவளை நிக்கா செய்து கொள். அவள் அழகில்லாதவளாக இருந்தாலும் பரவாயில்லை, அவள் கருத்தவளாக இருந்தாலும் பரவாயில்லை. கருப்புன்னா அழகில்லைன்னு இல்லை. அல்லாஹ் தாலா எல்லா மனிதர்களையுமே அழகாகத்தான் படைச்சிருக்கும். இது அல்லாத குரான்ல லக்கத் ஸலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை அழகான அமைப்பிலே தான் நாம் படைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்றான். கருப்பா இருந்தா கருப்பழகி, சிவப்பா இருந்தா சிவப்பழகி, அவ்வளோதான். என்ன வித்தியாசம்? ஆனா அழகு எல்லாத்துலேயுமே அல்லாஹ் தாலா வச்சிருக்கிறான். அழகு இல்லாத பார்க்கிறவன் பார்வையில தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு மாப்பிள்ளை ஒருத்தர் அவங்க வீட்டில் எங்கிட்ட சொன்னாங்க இந்த வார்த்தையை. அதிரத்து கட்டுனா கருத்த பிள்ளைய தான் இது கட்டுவேன்னு நிற்கிறான் இவன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்க ஆச்சரியமா இருந்துச்சு. எல்லாம் செவத்த புள்ள தான் வேணும்னு கேட்பாங்க. அவன் பாரு கருத்த அதே மாதிரி அவனுக்கு கருப்பா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாள். பயிலு நல்லா இருக்கான், அல்ஹம்துலில்லாஹ் நல்லா வாழ்றான். அது மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அழகில்லாதவளாக இருந்தாலும் கருத்தவளாக இருந்தாலும் அவளிடத்திலே மார்க்கம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அவளே மிக சிறந்தவள் அப்படின்னு சொல்லி இப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனா இந்த ரிவாயத்துடைய ராவிகள்ல அஃப்ரிக்கி ஒருத்தர் இருக்கிறார். அவர் சயீஸான அறிவிப்பாளராக இருக்கிறார். புகாரி முஸ்லிம் சஹீஹைன்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஒரு ரிவாயத் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, 4 விஷயங்களுக்காக வேண்டி பெண்கள் திருமணம் முடிக்கப்படுகிறார்கள். குன்கஹுல் மராக்குலி அர்பாயி, 4 விஷயத்துக்காக வேண்டி பெண்கள் திருமணம் செய்யப்படுகிறார்கள். 1 அவளுடைய செல்வத்துக்காக. எவ்வளோ கொடுப்பீங்க? கல்யாணத்தில் பேசும்போது இதுதான் பேசுகிறானு உட்காந்துக்கிட்டு. எவ்வளோ கொடுப்பீங்க? பொண்ணுக்கு என்ன செய்வீங்க? எத்தனை பவுனு போடுவீங்க? என்னென்ன கொடுப்பீங்க? இதை ஒரு கல்யாணத்தில் ஒரு அங்கமாகவே ஆக்கிக்கிட்டாங்க.
இது ஒரு அங்கமே கிடையாது. அவங்க புள்ளைக்கு அவங்க என்ன கொடுக்குறாங்களோ கொடுக்கட்டும். நீ என்ன டிமாண்ட் பண்ணுறது? மாதிரி ரசுல்லா சொல்கிறாங்க பாருங்க, ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணப்படுவது 4 விஷயங்களுக்காக. ஒன்று செல்வத்துக்காக, அவளுடைய செல்வம் அதை பார்த்து கல்யாணம் பண்ணுறது. ரெண்டாவது வம்சம், அந்த குலம் கோத்திரம் வம்சம் அப்படின்னு பார்த்து அதில் தான் பொண்ணை கொடுக்கறது, பொண்ணை எடுக்கிறது. மூணாவது அழகு சௌந்தரியம், இந்த நான் ஏற்கனவே இப்போ சொன்ன மாதிரி அழகான பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணுறது, இது மூணாவது ரகம். நாலாவது மார்க்கத்தை பார்த்து கல்யாணம் பண்ணுறது. இப்போது நாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாளையும் சொல்லிட்டு ஃபர்ஃபர் பி ஸாத்தி தீன், மார்க்கம் உள்ளவளை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதாவது செல்வம் வேணான்னு சொல்லலை, குலம் கோத்திரம் வேணான்னு சொல்லலை, அழகு சௌந்தரியம் வேணான்னு சொல்லலை. ஆனால் அதெல்லாம் 2ஆம் பட்சமாக தான் நம்ம வைக்கணுமே தவிர அதை முதல் பட்சமாக நம்ம வைக்கக்கூடாது. பொண்ணு ஒழுங்காக தொழுகிறது இல்லை, தீன்தாரி இல்லை, புராணம் தெரியும், ஒன்றும் தெரியாது, காசு வருது இல்லைடா போதும், இது மாதிரி யார் கொண்டு வருவா அப்படின்னு இந்த இந்த மாதிரியெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது. தீன் முக்கியம், மற்றதெல்லாம் அது இருந்தாலும் சரி இல்லாக்காட்டியும் சரி அந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணணும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முக்கியத்துவத்தோடு இந்த ரிவாயத்தில் சொல்கிறான். முஸ்லீம் ஷரீஃபில் ஒரு ரிவாயத் இருக்குது, அத்துனியா குல்லுஹா மத்தா, உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுமே மனிதனுக்கு லாபம் தரக்கூடிய பொருள்கள் தான். உலகத்தில் உள்ள எல்லா பொருளுமே ஹைரு மத்தா துனியா, இந்த லாபம் தரக்கூடிய உலக பொருள்களிலேயே சிறந்த பொருள் என்ன அப்படின்னா அல் மரது சாலிஹா, சாலிஹான மனைவி, அவ தான் பெரிய லாபம் தரக்கூடிய. ஒருத்தனுக்கு மனைவி சாலிஹானவளா அமைஞ்சிருச்சுன்னு சொன்னால் வாழ்க்கை சொர்க்கமாயிரும். மனைவி முசீபத்து பிடிச்சவளா அமைஞ்சிட்டான், அவ்வளோதான், இவன் அவ்வளோதான், அதோட காலி, அவ்வளோதான். அதனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹைரு மத்தாஇத் துனியா, ஹைரு மத்தாஇத் துனியா, லாபம் அடையக்கூடிய பொருளில் உலகத்தில் த பெஸ்ட் பொருள் அப்படின்னு சொன்னால் அல் மராத்து சாலிஹா, அது சாலிஹான மனைவி. சாலிஹான மனைவி ஒருத்தனுக்கு இருக்குதுன்னு சொன்னால் உலகத்துடைய மிகப்பெரிய செல்வம் அவனிடத்துல இருக்கான், உலகத்தில் எதை வேணாலும் அவன் சாதிப்பான். இதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸில் இப்படி சொல்கிறாங்க. பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதே மாதிரி அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான் அப்படின்னு சொன்னால், முஷ்ரிக்கான ஆம்பளைய கல்யாணம் பண்ணுறதை விட, அதாவது முஷ்ரிக்கான ஆண்களுக்கு நீங்கள் முஸ்லிமான பெண்களையும் நிக்கா செஞ்சு வச்சிடாதீங்க, அதுவும் கூடாது. முஷ்ரிக்கான பெண்ணையும் முஸ்லிமான ஆண் கல்யாணம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி முஸ்லிமான பெண்ணை கொண்டு போய் முஷ்ரிக்கான ஆம்பளைக்கு கல்யாணம் பண்ணுறது இதுவும் கூடாது, ரெண்டுமே கூடாது. ஆக மொத்தத்தில் முஸ்லிம்களுக்குள்ளாரதான் நிக்காவுடைய போக்குவரத்தே இருக்கணும். இதை அல்லாஹ் தாலா இருக்கிறானே இதில் சொல்லி காட்டுறான். குர்ஆனில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் தாலா சொல்லும்போது, லாஹுன்ன ஹில்லுல்லஹும், முஸ்லிமான பெண்கள் முஷ்ரிக்கான ஆண்களுக்கு ஹலால் இல்லை. வலாஹும் யபில்லூன லஹும், அதே மாதிரி முஸ்லிமான ஆண்களுக்கு முஷ்ரிக்கான பெண்கள் அவங்களும் ஹலால் இல்லை அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா இருக்கிறானே குர்ஆனில் தெளிவான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தாலா என்ன சொல்றானா, மூமினான ஆண் அவன் அடிமையாக இருக்கிறான், கருத்த நீக்குறோ, அவன் ஹபஷி அடிமையாக இருக்கிறான், முஸ்லிமாக இருக்கிறான். அவன் காஃபிராக இருக்கக்கூடிய பெரிய தலைவன், காசுக்காரன், பெரிய அந்தஸ்து மிகுந்தவன், அவனை காட்டிலும் 1000 மடங்கு அது அவன் மேலானவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் சொல்ல, வல் அபுது மூமினுன் ஹைரும் மின் முஷ்ரிக்கின் வலவ் அஜபக்கும் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். அசல்ல ஜனங்க இருக்கிறாங்களே ஷிர்கில் இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவுக. ஸோ ஷிர்கில் இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவுக அப்படிங்கிறதுனால அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய லவ் அண்ட் எஃபெக்ஷன், இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த பக்கமே தான் இருந்துச்சு. அவங்க ஆகரத்தை விட துனியாவை பெருசாக நினைக்கிறது, துனியாவுடைய விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுக்கறது. அதனால் அல்லாஹ் தாலா சுருக்கமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னால், எப்பா நீ உலக ஆதாயம் உலக விஷயங்களை எல்லாம் நீ நினச்சி நீ இந்த மாதிரி கல்யாணம் பண்ணினா
இவங்க கொண்டு போய் உன்னைய இழையது அப்படின்னா நரகம்தான். உலாயிக்க எதுரூன இளன்னார், நரகத்தின் பக்கமாக இவர்கள் அழைக்கிறார்கள். உலகத்தை நீ நினைச்சு இவங்கள இந்த மாதிரி ஆளுகளை கல்யாணம் பண்ணீங்கன்னா, முஷ்ரிக்கான பெண்களை முஷ்ரிக்கான ஆண்களை கல்யாணம் பண்ணீங்கன்னா, இவங்க எங்கே கொண்டு நீங்கள் மேக்சிமம் பாருங்கிறேன். நீங்கள் மேக்சிமம் பாருங்க, இந்த மாதிரி கல்யாணம் பண்ண ஆளுக தீன் படிக்க வாழ மாட்டாள். தீன் படிக்க அவங்களால வாழ முடியாது. இல்லை மாஷா அல்லா, யாரோ கொஞ்சம் பேர் இருக்கலாம். ஆனால் அதுவும் சரியான முறைப்படிக்கு இருக்காது, வாழ முடியாது. ஏன்னா மனைவியோடு தான் அந்த வாழ்க்கை ஓடணும், கணவனோடு தான் அந்த வாழ்க்கை என்பது ஓடணும். அப்படிங்கிறப்போ அது அப்படியே மாறிடும், அந்த வாழ்க்கையே மாறி போயிடும், சிறுக்குடைய வாழ்க்கையாகவே அது ஆகிவிடும். நமக்கு முன்னுதாரணம் குரானும் ஹதீஸும் நாயகத்தினுடைய வாழ்க்கையும் தானே தவிர சினிமா நடிகர்கள் நமக்கு வாழ்க்கைக்கு முன்னுதாரணம் கிடையாது. கேட்டால் ஷாருக் கான் கல்யாணம் பண்ணதையும் அமீர் கான் கல்யாணம் பண்ணதையும் பேசுனா இவங்களையெல்லாம் என்னத்தை நம்ம சொல்கிறது? அறிவு கட்ட பயலுதர், அவங்க தான் சைத்தா மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு எங்கடா போச்சு அறிவு? அல்லா தாலா அதைத்தேன்னு சொல்கிறான், உலாயிக்க எதுரூன இளன்னார், இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிங்கன்னா நரகத்தின் பக்கம்தான் இவர்கள் அழைத்து செல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா தாலாவுடைய கட்டளைகளை யார் ஏற்று நடக்கிறார்களோ, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை யார் அமல்படுத்துகிறார்களோ, அல்லா தாலா அவர்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் நன்மாராயம் சொல்லுகின்றான். பாவத்தில இருந்து மகசிரத்து கொடுப்பதார் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றார். வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னதி வல் மஃபிரா, அல்லா தாலா சொர்க்கத்தின் பக்கமும் மஃபிரத்தின் பக்கமும் அல்லா தாலா அழைப்பு கொடுக்கிறான். அல்லா தாலா இருக்கிறானே மக்களுக்கு உபதேசமாக படிப்பினைக்காக அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறான். வயுபையினு ஆயாபிஹி லின்னாஸ் லஅல்லஹும் யததக்கரும், அவர்கள் படிப்பினை பெறும் பொருட்டு மக்களுக்கு தன்னுடைய வசனங்களை அவன் விவரிக்கின்றான் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லி இந்த ஆயத்தை முடிக்கின்றான். அப்போ ஆக மொத்தத்தில் இந்த ஆயத்தில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, முஸ்லிமான பெண்கள் முஸ்லிமான ஆண்களை தான் கல்யாணம் செய்ய வேண்டும். முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்களை தான் கல்யாணம் பண்ண வேண்டும். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமேல தான் லவ் பண்ணணும். லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணக்கூடாது. கல்யாணத்துக்கு அப்புறம் தானே நீ உன் மனைவியை லவ் பண்ணு, உன்னை யாரும் தடுக்க மாட்டாரு, அது ஹலால், அது ஹலால். ஆனால் கல்யாணத்துக்கு ஒரு மனைவியை ஹலாலாத்தாமல் அவளை லவ் பண்ணுறது ஒரு பொண்ணை அப்படின்னு சொன்னால் அது அது செய்யக்கூடாது. அதே மாதிரி முஷ்ரிக்குகளை கல்யாணம் பண்ணுறது ஆணாக இருந்தாலும் பெண்ணா அதெல்லாம் கூடவே கூடாது, அதுவும் ஹராம். அதே மாதிரி இப்போ புதுசாக லிவிங் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பம் நடக்கிட்டு ஒத்து போனால் கல்யாணம் பண்ணிக்கிறது, ஒத்து போகலைன்னா கழட்டி விட்டுட்டு போகிறது, இது புதுசாக இப்போ பழக்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் ஹராமே ஹராம். இதெல்லாம் ஜினா ஆச்சு, அது ஹராம் ஆச்சு, அது செய்யவே கூடாது, அது கூடவே கூடாத ஒரு காரியமாக இருக்குது. இது மாதிரியே ஆம்பளை கல்யாணம் பண்ணுறது, பொம்பளையை கல்யாணம் பண்ணுறது, இதெல்லாம் இன்னைக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அல்லாஹ் காப்பாற்றணும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. ஸோ இந்த செய்திகளை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசிட்டான், உங்களுக்கு விளக்கமும் சொல்லிட்டேன். அடுத்து வயசலூனக அனில் மஹீத் குல் ஹுவ அஸல் ஃபஅதஸிலு நிஸா ஃபில் மஹீத் வலா தக்ரபூஹுன்ன ஹத்தா யதுஹுர்ன. இந்த ஆயத்தில் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கும்போது அவர்களோட உடலுறவு கொள்வது அது கூடாது. அது சம்மந்தப்பட்ட நிறைய மசாயில்கள் இருக்குது. மாதவிடாய் காலத்தில் பெண்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் மார்க்கத்தினுடைய சட்டம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லா தாலா வலா தக்ரபூஹுன்ன ஹத்தா யதுஹுர்ன, அவங்க சுத்தமாகிற வரைக்கும் அவங்க பக்கத்தில் போவாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா இருக்கிறானே சொல்லி இருக்கிறான். இதுவும் நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. மாதவிடாய் காலத்தில் கூட மனைவியோட சேர்றாங்களோ, இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறது தெரியல அவங்களுக்கு. அதை பற்றி நிறைய மசாயில்கள் பேசணும். இன்ஷா அல்லாஹ் பேசுவோம் நாளைக்கு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன்.